சாங்சுவரி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு தலைப்பில் நம்ம படித்தோம். என்னென்ன கலர் வண்ணங்களை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்றத ஒரு ஓரலாக வேகமாக நான் சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு புதிதான காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். கலர் கோட்ஸ் ஆஃப் த சாங்சுவரி அப்படின்றதுல முதல் கலர் ஒரு வண்ணம் என்ன அப்படின்னா புளு, நீல நிறம். இள நீலம் என்கிற ஒரு வண்ணத்தை எடுத்து அந்த நீல நிறம் 10 பிரமாணத்தை சுட்டி காட்டுகிறது என்பதை குறித்து நம்ம படித்தோம். குறிப்பாக அந்த வசனங்களை நான் வேகமாக சொல்லி கடந்து செல்கிறேன். யாத்ராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனமும் இந்த நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பான என்ற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறாங்க. 10 கற்பனை எந்த கலரில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் புளு கலர், இளநீலம். ஏன்னா அது இளநீல நிறைந்த சப்பாயர் புளு கலர் நிறைந்த மலை, அது கொடுமுடி, சாதாரண மலை கிடையாது. அது நீல கலர் கற்கள் அடங்கிய ஒரு மலை என்று சொல்கிறார்கள். இன்னொரு வசனத்தை நம்ம படித்தோம். எண்ணாகமம் 15, 38, 39 கர்த்தரின் கற்பனைகளெல்லாம், அதாவது இளநீல நாடாவை கட்ட வேண்டும் ஓரத்தில் தொங்கலில். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும். அதை நினைக்கும் போதெல்லாம் கற்பனையை நினைக்கணும் என்பதற்காக ஆண்டவர் இளநீல நாடாவை ஒவ்வொரு ஆடையின் ஓரங்களிலே தைக்கும்படி செய்தார். சரிங்களா? இதை நம்ம படித்தோம், ஆழமாக படித்தோம். அந்த வீடியோ வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அதோடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது இந்த புளு இளநீலத்துக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் த லா ஆஃப் காட், கடவுளுடைய சட்டம், 10 பிரமாணம் என்று நம்ம படித்திருக்கிறோம். இரண்டாவது கலர் வண்ணம் எதை குறித்து நம்ம படித்திருக்கிறோம் அப்படின்னா பர்பிள் கலர். அப்படின்னா ரத்தாம்பர சிவப்பு என்று சொல்லலாம். ஊதா அந்த மாதிரி வரும். ரத்தாம்பரம், ரத்தாம்பர கலர். இது இயேசுப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள், ராஜாக்கள் உடுத்துகிற உடையை அவருக்கு அணிவித்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும் வசனத்தில். அவங்க இப்படிப்பட்ட கலர் இருக்குல்ல, இந்த பூவில் இருக்கிற அந்த கலர், அதைத்தான் அந்த மாதிரி கலர் தான் ராஜாக்களுடைய உடையில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது ஆண்டவர் யூதர்களின் ராஜா என்று சொல்லி அவரை பரியாசம் செய்து இந்த உடையை அணிவிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் த கிங்ஷிப், அதுதான் அர்த்தம். ஒரு ஒரு ராஜ வஸ்திரம் அல்லது ஒரு ராஜரீகம் என்பதற்கு அடையாளமாக இந்த கலர் பயன்படுத்தப்படும். ஸ்கார்லெட் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்தில். இது என்னன்னா சிவப்பு கலர். இந்த சிவப்பு கலர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா ஏசியா புஸ்தகம் 1:18 என்ன சொல்லுது? உடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது ஞாபகம் வரும். இயேசுனுடைய ரத்தம் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இந்த சிவப்பு கலர் எதை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா the blood of Jesus, இயேசுனுடைய ரத்தம். சரிங்களா? நம்முடைய பாவத்துக்காக இயேசுனுடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது அப்படின்னாலே இந்த சிவப்பு கலர் அதை சுட்டி காட்டும். இந்த 3 தான் நம்ம படித்தோம். கரெக்டா? ஒயிட் கலர் படித்தோமா? லைட்டாக டச் பண்ணேன் நான். இன்னைக்கு வெள்ளை நிறம், நம்ம லைட்டாக இதெல்லாம் உள்ளெல்லாம் நம்ம வெள்ளை ஒயிட் வாஷ் பண்ணும்போது, பெயிண்டிங் பண்ணும்போது ஒயிட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம் சபைகளுக்கு. இந்த வெள்ளை எதை சுட்டி காட்டுது? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆடைகள், வெண்மையான ஆடைகள் தரிக்கும் போது அது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவதாக இருக்கும். சரிங்களா?
வேதவசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19:8 வசனத்தை நம்ம படித்தோம் என்று சொன்னால், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ மெல்லிய வஸ்திரம், அந்த வெண்மையான நிறம் எதை சுட்டி காட்டுது? பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், நீதி, ரைச்சஸ்னஸ், நீதி. சரியா? அல்லது இந்த வெண்மையான நிறம் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சுட்டி காட்டுது அப்படின்னா, ஒரு வெற்றி. ஒரு வெற்றியின் சின்னம் தான் இந்த ஒயிட். பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆடை எப்படி இருக்குமா? வெண்ணாடை அணிந்து தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருப்பார்கள் என்று நம்ம பார்க்க. வெற்றியின் சின்னம் இந்த வெண்மையான நிறம் என்று நம்ம பார்க்க முடியும். ஒரு கார் வாங்கினா கூட ஒயிட் வாங்குவாங்க, அது ஒரு வெற்றியின் அடையாளமாக. இது எல்லா இடத்துக்கும் அந்த இதை கொண்டு போகலாம் என்பதற்காக. ஒரு கருப்பு கலர் வாங்கியிருந்தோம்னா, கார் வாங்கினோன்னா எப்படி இருக்கும்? ஒரு மணமகன் மணமகளை அழைச்சிட்டு வருவாங்களா கருப்பு காரில்? என்ன சொல்லுவாங்க மக்கள்? என்னடா கல்யாணம் முடிஞ்சனக்கே கருப்பு காரில் வர்றாங்கடா அப்படின்னு. அதே ஒரு ஒயிட் நல்ல ஒரு கலரில் காரில் வந்தாங்கன்னா அது ஒரு வித்தியாசத்தை மக்களுக்கு ஒரு காட்டுவதாக இருக்கிறது. ஆகையினாலே வெள்ளை நிறம், எங்கெல்லாம் வெண்மையான நிறத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரைச்சஸ்னஸ் ஆல்சோ என்ன அப்படின்னா விக்டரி, ஒரு வெற்றியை அடையாளப்படுத்துகிற ஒரு கலர் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். ஜெயம் கொண்டவர்களுக்கு, வெற்றி அடைந்தவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு என்ன என்று சொன்னால், வெண்மையான வஸ்திரம், ஒயிட் கார்மெண்ட்ஸ். சரியா? ஒரு முறை கூட ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திருந்தான். ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்க சொல்றாரு? வெண் வஸ்திரத்தை கொடுத்தார் என்று நாம் யோசுவா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்து ஒரு கலர் என்னன்னா, ஒரு வெண்கலம். அந்த கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த இதோடைய கொஞ்சம் டார்க்காக இருக்கும், எல்லோ கலர் போல ஒரு சில கலர்ஸ் இருக்கிறது மாதிரி இருக்கும். சரிங்களா? வெண்கலம் பார்த்துருவீங்களா? வெண்கல பானைகள்லாம் இருக்கும்ல, இது பிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது எதை சுட்டி காட்டுது? வெளிப்படுத்தின விசேஷம் 2:18. வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, வெண்கலத்தை பார்க்கும் போதெல்லாம், மெட்டல், அது ஒரு வெண்கல கலரை பார்க்கும் போதெல்லாம் அல்லது மெட்டல் பார்க்கும் போதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இயேசுவை சுட்டி காட்டுகிறது. இயேசுவை சுட்டி காட்டுகிறது. தானியேல் புஸ்தகம் 10:6 பார்த்தீங்கன்னா, அவருடைய புயங்கள், அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போல இருந்தது என்று வாசிக்க முடிகிறது. தானியேல் 10:6. இன்னொரு இடத்துல இயேசுவானவர் சொல்லுவார், மோசையை பார்த்து, ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்யணும், நீயே செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மோசை மூலமாக ஆண்டவர் சொன்னார். யாருக்கெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கிறதோ அவர்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தால் பிழைத்துக் கொள்வார்கள். அதை ஆவிக்குரிய ரீதியாக நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னார். இன்னைக்கு பிசாசானவன் அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆவிக்குரிய மரணம் அடைகிற கண்டிஷன்ல இருக்கிற, ஆவிக்குரிய மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் வெண்கல சர்ப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். பிசாசு தந்திரமானவன். ஆண்டவர் எதெல்லாம் செய்யணும்னு சொல்றாரோ அதற்கு ஆப்போசிட்டாவே பிசாசு செஞ்சுக்கிட்டே இருப்பான். இயேசு கிறிஸ்து யூத சிங்கம், அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம்.
பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம். ஏசப்பா சொன்னாரு, சாகவே சாவீர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா அப்படின்னு. பிசாசு என்ன சொன்னா? சாகவே சாவ மாட்டீங்க அப்படின்னா. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக ஆவி மார்க்கம், ஆத்துமா அழியாது அப்படின்ற ஒரு கொள்கை நிறைய இடங்கள்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பிசாசு பயங்கரமா மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட நான் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன் ஒரு முக்கியமான செய்தி. இது மரணத்துக்கு பின் மனிதனுடைய நிலை என்ன என்கிற சத்தியத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஓரளவு அனுப்பி கொடுக்க நேரிட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பம் அப்படின்னா அவன் யாரு? வலு சர்ப்பம். அவன் அப்படியே அந்த பைபிள் ரிலேட்டிவாவே அல்லது ஏசப்பாவை கொடுக்கப்பட்ட அந்த நேம்லயே அவன் வருவான். இயேசு கிறிஸ்து அப்படின்னா அவன் யாரு? அந்தி கிறிஸ்து. பார்த்துக்கங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை பாதி பாதி வந்துகிட்டே இருக்கும். கவனமாக நம்ம இருக்க வேண்டியது இருக்கிறது. இந்த வெண்கலத்தை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபிடம் வெண்கல கோட்டிங், சீத்தி மரத்துக்கு மேலே வெண்கலம் போட்டிருப்பாங்க. அதே போல ஆசரிப்பு கூடாரத்தின் தூண்களுக்கு வெண்கலம் தூண்கள் இருக்கும். வெண்கலம் மிக முக்கியமான ஒரு அர்த்தத்தை சுட்டி காட்டுகிறது. வெண்கலம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். சீத்தி மரம் அப்படின்னு சொன்னா நம்ம தான், மரம் நம்ம தான். இயேசுவானவர் சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றான், பட்ட மரம் ஆகிய உங்களுக்கு எத்தனை பாடும். மரம், நீங்க மரம் அப்படின்னா அந்த மரத்துக்கு மேலாக வெண்கலம் கோட்டிங். ஏன் வெண்கல கோட்டிங் பலிபீடத்தில் பண்றாங்க அப்படின்னா, மரத்தை வச்சு எரிச்சா என்ன ஆயிரும்? பலியை செலுத்தணும்னா மொத்தமா சாம்பலா போயிடும். ஆனால் மரத்துக்கு மேல வெண்கல கோட்டிங் போட்டதுனால அங்கே பலி செலுத்தப்படுகிற அனைத்தும் அந்த வெண்கலம் தாங்கிக் கொள்ளும் எல்லாத்தையும். ஆனா சூடு இருக்கும் மரத்து மேல. மரத்தை தொட முடியுமா? மரத்துக்குள்ள சூடு இருக்கும். ஆனா மொத்த சூடையும் மொத்த அந்த நெருப்பையும் இந்த வெண்கலம் தாங்கிக் கொள்ளும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொள்வார். நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும். சீத்தி மரம் கொஞ்சம் சூடாகும், அவ்வளவுதான். ஆனா அது என்ன செய்யாது? அது எரிந்து சாம்பலாய் போகாது. ஆண்டவர் நம்மை எரிந்து சாம்பலாய் போக வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கை அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யல? விட்டுவிடவில்லை. நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் வெண்கலமாக மாறுகிறார் நமக்காக. அந்த வெண்கலத்தை தான் வேதம் தெளிவாக சொல்கிறது. வெண்கல சர்ப்பம், பலிபீடத்திலே வெண்கலம். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பத்மு தீவிலிருந்து யோவான் ஒரு காட்சியை பார்க்குறார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2:18, அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்படியே அடிச்சு அப்படியே சரி செய்து எப்படி தங்கத்தை உருக்குகிறாரோ வெண்கலத்தை அப்படியே அடித்து நொறுக்குகிற ஒரு அனுபவம் அது. அப்படியாகத்தான் இயேசுவானவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார். வெண்கலமாக நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு ஒரு உண்மையான ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, யோவான் 3:14 சொல்லுது, சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் நமக்காக என்ன செஞ்சாங்க? உயர்த்தப்பட்டார் சிலுவையில். அங்கு வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இன்று சிலுவையை பார்க்கிறவர்கள், இயேசுவை பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா உலகத்துல? ஆனாலும் ஆண்டவர் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால் அவர் வெண்கலம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த வெண்கலம் எதை சுட்டி காட்டுது அப்படின்னு சொன்னா, God becoming man. ஒரு கடவுள் மனிதனாக மாறினார். தேவன் ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற ஒரு செய்தி தான் வெண்கலம். அதனாலதான் நமக்காக வெண்கலமாக யோவான் காட்சியில பார்க்கிறார்.
அவருடைய பாதங்கள் வெண்கலமாக இருக்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அடுத்த ஒரு கலர் இருக்கு, சில்வர். இதெல்லாம் ஆசிரியப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலர் கோட்ஸ் ஆஃப் சாங்சுவரி. நம்முடைய டாபிக் என்னது? கலர் கோட்ஸ் ஆஃப் சாங்சுவரி. ஆசிரியப்பு கூடாரத்தில் இருக்கிற வண்ணங்கள். இதுல சில்வர் கலர், சில்வர் நிறம் எதை சுட்டி காட்டுது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். 12:13. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி, யாராவது எடுத்தவங்க என்னோட கண்டினியூ பண்ணுங்க. லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவின் தொகையில் சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. போதும் சார், போதும். இயேசுவானவர் ஒரு முறை அப்படி வரும்போது பேதுருட்ட வந்து வரி கேட்டிருப்பாங்க. எத்தனை சேக்கல்? அரை. இயேசுவானவர் என்ன பண்ணாரு? தூண்டில் போடு, ஒரு மீன் என்ன செய்யும்? அகப்படும். அது வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும். உனக்கும் எனக்கு என்ன செஞ்சிரு? ஆலயத்தில் நீ உள்ள பிரவேசிக்கிறதுக்கு வரி கொடுக்கணும். அது ஆத்துமாவை மீட்கும் ஒரு வரி, ஒரு ஆலய வரி. அதை நீ கொடுத்துரு என்று சொல்லுவார். அரை சேக்கல் வெள்ளி. இந்த வெள்ளி இன்னும் ஆழமாக நம்ம படிச்சோம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் ஆகிய 50 வெள்ளி சேக்கலாகவும் என்று லேவியராம் புஸ்தகம் 27:3 நம்ம படிக்க முடியும். சரி, 1 ராஜாக்கள் 20:39 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மறுபடியும் இன்னொரு டைம் மெசேஜ் போட்டுறக்கூடாது, இதே அப்புறம் கஷ்டம் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் 20:39. உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாலந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஒரு வெள்ளியை கொடுத்தா தான் மீட்க முடியும். ஒரு தாலந்து வெள்ளி அப்படின்னா 35 கிலோ வெள்ளி. ஒரு ஜீவனுக்கு ஈடாக ஒருவனை மீட்டெடுக்க வேண்டுமானால் ஒரு தாலந்து வெள்ளி கொடுக்க வேண்டும். ஒரு தாலந்துனா எத்தனை? 35 கிலோ. எப்படி பாஸ்டர் நீங்க கரெக்டா சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு போனீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு நபர் அங்கே இருக்கிறார், கேயாசி. கேயாசி வந்து தப்பு பண்றார். என்ன தப்பு பண்றாரு? எலிசா கேட்காததை நான் அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெள்ளி பணம் கொடுங்க, வெள்ளி கொடுங்கன்னு சொல்லும்போது ஒரு தாளந்து வெள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்வார். சரிங்களா? வசனம் எங்க இருக்கு அப்படின்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். ஒரு வேலைக்காரன் மேல எத்தனை கிலோ வச்சுட்டு போறான்? 2 தாளந்து வெள்ளி. அப்படின்னா 2 பேர் சுமந்து போறாங்க. ஒரு தாளந்து வெள்ளியை ஒருத்தர் சுமக்கிறான், 35 கிலோ சுமக்கிறான். சுமக்க முடியுமா? முடியாது. 35 கிலோ சுமக்க முடியுமா? முடியாதா? ஒரு சிமெண்ட் முடிய தூக்கிட்டு போறான் 60 கிலோ. என்ன 35 கிலோ, இன்னொருத்தனுக்கு 35 கிலோ ஓடுறா அப்படின்றான். அப்போ இந்த கேயாசியினுடைய ஆசை பாத்தீங்களா? 2 மூடை வெள்ளி பணத்தை கொண்டு போறான். அதோட முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கை. என்ன வந்துருச்சு அவனுக்கு?
குஷ்டரோகம் வந்தா ஊருக்குள்ளே இருக்க முடியாது. எங்க வெள்ளி பணத்தை வச்சா எவன் பயன்படுத்தினானே தெரியாது. அன்னையோட அவனுடைய வாழ்க்கை அந்த அந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும், அவ்வளவுதான். குஷ்டரோகிகள் வீட்டுக்குள்ள போக முடியாது. எங்க புதைச்சி வச்சா எங்க வச்சுட்டு போனா என்ன ஒன்றும் எவன் யூஸ் பண்ணான்னு தெரியாது. அவன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நிற்கிறான். சரிங்களா? அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பி விட்டான். அவ்வளவுதான். வீட்டை பார்த்தானா மறுபடியும் குஷ்டரோகி வீட்டுக்குள்ள போக முடியாது. கவனமா இருக்கணும். சரியா? 2 தாளந்துக்கு, அந்த தாளந்துக்கு தான் நான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்தேன். நான் நிறைய பேருக்கு தாளந்துன்னா ஒரு தாளந்தா இருக்கும், ஒரு 50 ரூபாய் இருக்கும், 100 ரூபாய் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் சுமக்கிற அளவுக்கு இருக்கு 35 கிலோ. குத்து விளக்கு ஒரு தாளந்து நிறை, 35 கிலோ தங்கம் குத்து விளக்கு அது. சரியா? இப்போ இந்த ransom for money, ransom money, மீட்பின் பணம், மத்தேயு 20:28 பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக வந்தார், சில்வராக வந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் மீட்பர், சில்வர் அவர், பிராஸ் வெண்கலம் அவர். ஒவ்வொரு கலரும் அவரை தான் சுட்டி காட்டும். இங்க பார்க்கிற எல்லா கலரும் அவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு கலர். ஏன் அப்படின்னா இந்த கலர் எல்லாமே இயேசுவுக்காக படைக்கப்பட்டது. வேதம் தெளிவா சொல்லுது, எதுவாக இருந்தாலும் அது இயேசுவுக்காக படைக்கப்பட்டது என்று கொலோசியர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். எல்லாமே அவருக்காக படைக்கப்பட்டது, அவரை கொண்டும் அவருக்காகவும் படைக்கப்பட்டதுனால இங்க இருக்கிற எல்லாமே இயேசுவை சுட்டி காட்டும். சில்வர் என்பது இயேசு, மீட்பின் பொருள் என்று நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 26:15 வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை எத்தனை காசுக்காக காட்டி கொடுத்தாங்க? எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு. இது ஏற்கனவே சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். வெள்ளிக்காக விற்கப்படுகிறார், நமக்காக விற்கப்படுகிறார். நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து விலைக்கரையமாக விற்கப்படுகிறார். 30 வெள்ளிக்காசுக்காக வித்துட்டு போயிட்டான். வெள்ளிக்காகத்தான். வெள்ளினா எதுக்கு? ஆத்துமாவை மீட்கும் பொருள், ransom for money. ஒரு மீட்பின் பணம் தான் அது. பாவத்தில் கிடந்த நம்மை இயேசுவானவர் மீட்டார். மீட்பர், நம் மீட்பர். சரிங்களா? 1 பேதுருல பார்த்தீங்கன்னா 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த சில்வர், வெள்ளி எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த, அவர் ரத்தம் சிந்தின அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. நம்மை மீட்டெடுத்தார் என்பதை தான் சுட்டி காட்டுகிறது. ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார் இல்ல, அவரையே கொடுத்தார். அதான் வெள்ளி. சில்வர் சிக்னிஃபைஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜீசஸ் பேயிங் அவர் ransom. நமக்காக அவர் கிரயம் செலுத்தினார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம என்ன செய்யறோமோ அது ஆண்டவர்கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டிருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அவருடைய திட்டம், அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம நடக்கணும். அவர் நம்மளை வாங்கியிருக்கிறார், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகையினால அவர் ஒரு அடிமை, அவர் எஜமானன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்றார். விலை கொடுத்து வாங்கி ஃப்ரீடம், சுதந்திரத்தை கொடுத்தார். போ, எங்கனாலும் போய்க்கோ அப்படின்னாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மட்டும் சிலுவைக்கு போலன்னா நம்ம எப்பயுமே பிசாசுக்கு அடிமையாக தான் இருந்திருப்போம். ஆனா ஆண்டவர் அவர் நமக்காக மரித்ததினாலே நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டார். நம்ம எங்கனாலும் வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிதானே? இல்லைன்னா அடிமைனா என்ன செய்வாங்க தெரியுமா?
ஒரு மனுஷன் அடிமையா இருக்கிறான் அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி எஜமான்ட்ட கேட்கணும், தூங்கலாமா? இல்லை, தூங்கக்கூடாது, இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ணுனா வேலை பண்ணணும். கல்யாணம் முடிக்கிறோமா முடிக்கல? அடிமைகள் கல்யாணம் முடிப்பாங்களா? இவங்க சொன்னாதான் எல்லாமே எஜமான சொல்லணும். சோறு சாப்பிடனா கூட எஜமான சொன்னாதான் சாப்பிட முடியும். அதான் அடிமைத்தனம். எகிப்தில் அடிமையில இருந்தாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல நமக்கு. ஆகையினால அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். அதான் சில்வர். சரிங்களா? அடுத்த ஒரு கலர், முக்கியமான ஒரு கலர் இருக்கு, கோல்டு, தங்கம். அதை நம்ம அப்படியே பார்த்தாலே ஃபர்ஸ்ட் அப்படியே தங்க மாதிரியே தெரியும். சரியா? தங்க கலர் எங்கே போய் வாங்குறது? அந்த மாதிரி ஒரு கலரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:18 என்ன சொல்லுது அப்படின்னா, The city was pure gold like unto clear glass அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. எந்த நகரம்? எந்த நகரம்? தூத்துக்குடி நகரமா? புதிய எருசலேம், பரலோகம் சுத்த பொன்னாக இருந்தது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த பொண்ணுக்காக ஆசைப்படுறோம். ஆனால் பரலோகத்தில் எல்லாமே சுத்த பொன்னாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பார்க்காத கலர்ஸ், நம்ம பார்க்காத மெட்டல்ஸ் ஆண்டவர் அழகாக வைத்திருக்கிறார். உலக ஆசை அங்கே போக விடாதபடி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. யோவான் 14:2-3 என்ன சொல்லுது? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இதுல ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா my father's house or many mansions அப்படின்னு இருக்கு. மேன்சன் என்னது? மாளிகைகள் உண்டு. நம்மளாம் ஒரு பெரிய பெரிய வீடுகளாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சார் எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல. ஆண்டவர் நமக்காக பலவிதமான மேன்சன்ஸ், மாளிகைகளை நமக்காக வைத்திருக்கிறார். தங்கம் ஃபுல்லா, எல்லா விலையுயர்ந்த ரத்தினங்கள், கற்களினாலே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:4 படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த கிரீடம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 4:4 என்ன சொல்கிறது? And they had on their heads crown of gold அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தலையின் மேலே பொன்முடி சூட்டப்பட்டு இருந்தது. ஆண்டவர் நமக்கு பொன்முடி சூட்டப் போகிறார். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கணக்கில் சொல்ல முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:4 யாராவது படிங்க. அந்த சிங்காசனங்களை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் என்று எழுதியிருக்கிறார். பொன்முடி சூடி உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த பொன் எதை சுட்டி காட்டுகிறது என்று பார்த்தால், இட் ரிப்ரசன்ட் ஹெவன், பரலோகத்தை சுட்டி காட்டுவதுதான் இந்த தங்கம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய கலர்ஸை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த வண்ணங்களை பார்க்கும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள், என் இயேசுவை அது சுட்டி காட்டுகிறது என்பதை மறந்துடக்கூடாது. வெண்மையான நிறம் எதை சுட்டி காட்டுது? நம்ம படித்தோம், நீதி, ஜெயம், வெற்றி என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். வெண்கலம் எதை சுட்டி காட்டுது? தேவன் மனிதனாக மாறினார், மனிதனுக்காக மரித்தார் என்கிறதை சுட்டி காட்டுவதுதான் இந்த வெண்கலம். ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்தில் வெண்கலத்தை ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பார். போக 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 தங்கத்தால் அலங்கரித்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில வெளியில பாத்தீங்கன்னா சில்வர் இருக்கும். மீட்பின் மனிதர்கள், நம்மளாம் மீட்கப்பட்டவர்கள், வெண்கலத்தினாலே ஒரு பாதுகாப்பை பெற்றவர்கள்.
நம்ம நாளுக்கு நாள் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்காக ஆயத்தமாக வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஃபுல் ஆஃப் கோல்டு, பியூர் கோல்டு என்று பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் சில்வர்லயே நிற்க கூடாது, பிராஸ்லயே நிற்க கூடாது, கோல்டாக மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு கலர் இருக்கிறது, கருப்பு கலர். பாஸ்டர், கருப்பு கலர் இது பேச்சஸ் ஸ்கின் கவரிங் அப்படின்னுவாங்க. பேச்சஸ் ஸ்கின், தகசு தோல். இந்த தகசு தோல் கருப்பு போன்ற ஒரு நிறம். ஏன் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில், முக்கியமான ஆசரிப்பு கூடாரத்தில் 4 திரை, அதாவது 4 விதமான கவர்ஸ் அங்க உள்ள போட்டிருப்பான். அதை ஒரு நாள் நம்ம படித்தோம், பவர் பாயிண்ட்ல படித்தோம். நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, டார்க் கலர், ஒரு கருப்பு போன்ற ஒரு கலரை ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்தார். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பகட்டான ஒரு காரியத்தை பார்த்து கிறிஸ்துவோடு நெருங்குவது அல்ல. இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஆலயங்கள் எல்லாம் மிக குறைவாக, சிறியதாக, ரொம்ப பிரமாண்டமாக இல்லாதபடிக்கு இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், வெளித்தோற்றத்தை வைத்து இயேசுவை தேடிவிடக் கூடாது. வெளித்தோற்றம் ஒருவேளை அழகில்லாமல் இருக்கலாம், அல்லது சிறிய ஒரு ஆலயமாக இருக்கலாம். ஆனால் உள்தோற்றம் என்பது போக 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 பியூர் கோல்ட். அதுக்குள்ள பார்த்தா தான் தெரியும் இவ்வளவு முக்கியமான சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா. அட்வென்டிஸ்ட் சத்தியமானது மிக விலையுயர்ந்த சத்தியம் அல்லவா, அது ஓப்பேரின் தங்கத்தை விட விலையுயர்ந்தது அல்லவா என்று உள்ள வந்த பிறகுதான் அவங்க தெரிந்து கொள்வார்கள். ஆசரிப்பு கூடத்தில் வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு கம்பளி மாதிரி போட்டிருப்பாங்க, அதான் பேச்சஸ் ஸ்கின், தகசு தோல். ஆனால் அடுத்த ஒரு உரைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலாக ஒன்று போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவரே அதுதான். என்னன்னா, அப்படியே தேவ தூதர்கள் இருந்து தங்க நூலால் கோர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திரையை அங்க போட்டிருப்பாங்க. அது அப்படியே அந்த குத்து விளக்கு வெளிச்சத்துக்கு அதுக்கு அப்படியே ஒரு பரலோக மகிமையை பார்ப்பது போன்று இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 3:3 சொல்லுது, மயிரை பின்னி பொன்னா ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. இயேசுவானவரை பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு. ராஜாங்க ஒரு மனுஷன் கூட நினைச்சான், என்னடா இவர் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு, இவர் எப்படி என் பிள்ளையை காப்பாற்ற முடியும், உயிரோட எழுப்ப முடியும் அப்படின்னு. அதுக்கடுத்து ஆண்டவரை பார்த்து, நீ போ, உன்னுடைய மகள் பிழைத்திருப்பா. அதுக்கடுத்து நான் விசுவாசிக்கிறான். பயங்கரமான விசுவாசம். ஆடைகளை பார்த்தோ அல்லது வெளித்தோற்றத்தை பார்த்தோ அல்லது அவருடைய வேலைகளை பார்த்தோ, ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்த்தோ அல்லது கோத்திரங்களை பார்த்தோ ஒரு மனிதனை எடை போட்டு விடாதீர்கள். அவங்களுக்குள்ள இருக்கிறது ஜீசஸ், பியூர் கோல்ட். அதை நாம் மறந்து விடக்கூடாது. சரிங்களா அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய மகிமையான ஆண்டவர். இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இயேசுவை நினச்சி பாருங்க. இந்த கலருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. அப்படி சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இயேசு உள்ள இருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. இயேசு நமக்காக செய்ததை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு கலர்லையும் ஆண்டவருடைய தியாகம் இருக்கிறது. இந்த கலரை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வர வேண்டும், எனக்காக அவர் மீட்டார், என்னை மீட்டெடுத்தார். அவரை 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தார், எனக்காக அவர் விற்கப்பட்டார். அந்த கலரை பார்க்கும்போது எனக்காக எல்லாரும் பரியாசம் செய்தார்கள்.
நான் ராஜவஸ்திரம் தரிப்பதற்காக அவர் பரியாசமான அந்த ராஜவஸ்திரத்தை தரித்தார். அந்த கலரை பார்க்கும்போது எனக்காக என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவின் ரத்தம் அவசியம் என்று யோசிக்க வேண்டும். அந்த புழு கலரை பார்க்கும் போதெல்லாம் பிரமாணம் இன்னும் அழியாது என்பதை உணர வேண்டும். இந்த வெண்மையான கலரை பார்க்கும் போதெல்லாம் இயேசுவானவர் வெண்வஸ்திரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் வெண்வஸ்திரத்தை தரிக்கப் போகிறார்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். வெண்கலத்தை பார்க்கும் போதெல்லாம் இயேசு என்னை தாங்கிக் கொள்கிறார், என்னுடைய கவலை கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார், நான் எரிந்து போகாதபடிக்கு, நான் மரித்து விடாதபடிக்கு அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். சில்வர், மீட்பின் பணம் நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொன்றும் கோல்டு, அது பரலோகத்தை சுட்டி காட்டுகிற ஒரு அனுபவம். டார்க் கலர்ஸ், கருப்பு போன்ற கலரில் வந்து பார்க்கும் போதெல்லாம் வெளித்தோற்றம் முக்கியம் அல்ல, உள்தோற்றம் முக்கியம். நிறைய பேர் வெளியில பார்த்துட்டே விட்டுறோம் வாழ்க்கையை. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு யோசிக்கணும். அவங்களுக்குள் யார் இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் யோசித்தால் மட்டுமே அன்பு செலுத்த முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவான் நமக்காக வெண்வஸ்திரம் கொடுக்க காத்திருக்கிறார். பரலோகத்தை கொடுப்பதற்காக mansions, God had created lot of mansion in heaven. நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறார். தயவு செய்து அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை அதிகமாக அவரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.